ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலஜி அப்படின்ற ஒரு டாபிக். இந்த அனாலஜி எதில் வரும் அப்படின்னா ரீசனிங் அபிலிட்டியில் வரும். ரீசனிங் அபிலிட்டியில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ஷன். சில எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க இந்த அனாலஜி. சரி, அனாலஜி அப்படின்றது என்ன? ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் இன் சர்டன் ஆஸ்பெக்ட். இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் வந்து அந்த பொருள் வந்து வேற ஒரு பொருளோட ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மென் அப்படின்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மென் எல்லாமே மேல் அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க. ஓகே, அதே மாதிரி உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அப்போது ஒரு பொருள் வந்து வேற ஒரு பொருளோட ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் சம்மந்தப்பட்டிருக்கும். அதுதான் வந்து அனலாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அனலாகியில் என்னென்ன டைப் ஆஃப் அனலாகி, அதாவது எந்தெந்த விஷயத்துலேருந்துலாம் இந்த அனலாகி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த அனலாகியில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ரிலேஷன். சினானிம்ஸ் ரிலேஷனில் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அப்படியே பார்த்துட்டு வந்துடும். சினானிம்ஸ் ரிலேஷன்ஸில் அபேண்டன் ஆர் லீவ் அண்ட் லீவ். ஓகே, ஸோ அபேண்டன் அப்படின்றது அதுக்கு மீனிங் வந்து லீவ். ஸோ அப்போது ஒரு பொருள் கொடுத்துட்டு அதுக்கு சினானிம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்டனிம்ஸ் ரிலேஷன்ஷிப், கைண்ட், குரூயல். சரிங்களா, ஒரு பொருள் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குரூயல் இருக்கும். அப்போ அது என்ன மாதிரியான டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆன்டனிம்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கைண்ட், குரூயல். ஓகே, அப்போ கைண்ட் மீன்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து குரூயல் அப்படின்னு சொல்லுவாங்க. கைண்டோட ஆன்டனிம்ஸ் வந்து குரூயல். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ரிலேஷன்ஷிப். இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கேட்டல் அண்ட் ஹர்டு. சரிங்களா, கேட்டல் அண்ட் ஹர்டு. A group of cattle is called a herd. உங்களுக்கே தெரியும். சரிங்களா, நிறைய கால்நடைகளோட குரூப் வந்து ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ரிலேஷன்ஷிப். இன்டென்சிட்டி ரிலேஷன்ஷிப்பில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா குவாரல் அண்ட் வார். ஓகே, ஸோ வார் அப்படின்றது என்ன? இட் இஸ் ஹையர் இன்டென்சிட்டி தேன் குவாரல். ஓகேங்களா, குவாரலோட வார் வந்து ஹையர் இன்டென்சிட்டி. ஓகே, இது வந்து சண்டை, இது வந்து போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அனாலஜியும் கேட்கலாம். ஒர்க்கர் அண்ட் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் அண்ட் புக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன? அண்ட் ஆத்தர் ரைட்ஸ் அ புக். இட் மீன்ஸ் த புக் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆத்தர். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒர்க்கர் அண்ட் டூல் ரிலேஷன்ஷிப்பில் செஃப் அண்ட் நைஃப். அதாவது என்ன? நைஃப் இஸ் அ டூல் தட் இஸ் யூஸ்டு பை செஃப். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் அண்ட் வுட். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க? ஃபர்னிச்சர் இஸ் மேட் ஆஃப் வுட். சரிங்களா, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இங்கே சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் அண்ட் ஹோல் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்யூட்டர் அண்ட் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை இங்கே மெயினாக சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் அண்ட் ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்பில் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ். கிளர்க் ஒர்க்ஸ் இன் ஆஃபீஸ். சரியா, அதுதான் இங்கே சொல்கிறேன், ஒர்க்கர் அண்ட் ஒர்க் பிளேஸ். நெக்ஸ்ட்டு டூல் அண்ட் ஆக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் நைஃப் அண்ட் கட் சொல்லியிருக்காங்க. நைஃப் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங். ஓகே, இந்த பொருள் இதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத பற்றி சொல்கிற ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் லாக் அண்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இட் மேக்ஸ் எ பேர். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஸ்டடி அண்ட் டாபிக் ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பேத்தாலஜி அண்ட் டிசீஸ். ஸோ பேத்தாலஜி அப்படின்றது என்ன? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் டிசீஸ். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனிமல் அண்ட் மூமெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் டாங்கி அண்ட் ட்ராட். ஓகே, டாங்கி அண்ட் ட்ராட். ட்ராட் இஸ் த நேம் கிவன் டு த மூமெண்ட் ஆஃப் த டாங்கி. ஓகே, அதாவது கழுதை வந்து எப்படி நடக்கும், ஒரு மாதிரி நடக்கும், அதோட மூமெண்ட்டுக்கு நேம் வந்து ட்ராட். சரி, நெக்ஸ்ட்டு அனிமல் அண்ட் அதை பார்த்தாச்சு. அனிமல் திங் அண்ட் சவுண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எலிஃபண்ட் அண்ட் ட்ரம்பட். ஓகே, ட்ரம்பட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை எலிஃபண்ட். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இந்த அனாலஜி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் திங் அண்ட் கிளாஸ் ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லிசார்ட் அண்ட் ரெப்டைல் வந்து லிசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிலாங்கிங் டு த கிளாஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் அண்ட் டுவெல்லிங் பிளேஸ் ரிலேஷன்ஷிப், வாழுமிடம். ஓகே, சரி. மவுஸு ஹோல், மவுஸ் லிவ்ஸ் இன் எ ஹோல். ஸோ அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போது ஒரு பொருள் அது எந்த இடத்துல வசிக்குது அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் திங்ஸ் அண்ட் கீப்பிங் பிளேஸ் ரிலேஷன்ஷிப். அனிமல் திங்ஸ் அண்ட் கீப்பிங் பிளேஸ் ரிலேஷன்ஷிப். இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிரைன்ஸ் அண்ட் கிரானரி. ஸோ கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்வேஸ் கெப்ட் இன் கிரானரி. ஓகே, தட் ஆர் ஆல்வேஸ் கெப்ட் இன் கிரானரி. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு கேம்ஸ் பிளேயிங் பிளேஸ் ரிலேஷன்ஷிப். கேம்ஸ் பிளேயிங் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்பில் கிரிக்கெட் அண்ட் பிச் சொல்லியிருக்கேன். கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளேட் ஆன் த பிச். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் அனாலஜியில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ மேன் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு மேன் இஸ் த மேன் வைல் உமன் இஸ் த ஃபீமேல். மேன் இஸ் த மேல் அண்ட் உமன் இஸ் த ஃபீமேல். ஸோ அம்மா அந்த கேட்டகரி. ஓகே, ஸோ அப்போ மேல் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீமேல் வருவாங்க. அனிமல் அண்ட் யங் ஒன் ரிலேஷன்ஷிப். அனிமல் அண்ட் யங் ஒன் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ராக் அண்ட் டேட்போல். டேட்போல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த யங் ஒன் ஆஃப் ஃப்ராக். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி அண்ட் யூனிட் ரிலேஷன்ஷிப். குவான்டிட்டி அண்ட் யூனிட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் நியூட்டன். ஓகே, நியூட்டன் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரிலேஷன்ஷிப். இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்கேல், லென்த்து. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கேல் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் யூஸ்டு டு மெஷர் லென்த்து. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை இங்கே சொல்கிறாங்க. கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் ரிலேஷன்ஷிப். கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இந்தியா அண்ட் டெல்லி. டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் ரிலேஷன்ஷிப். பீகார் அண்ட் பாட்னா. பாட்னா இஸ் த கேபிட்டல் ஆஃப் பீகார். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் கரன்சி ரிலேஷன்ஷிப். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா அண்ட் ருப்பி. ருப்பி இஸ் த கரன்சி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி அண்ட் கான்டினென்ட் ரிலேஷன்ஷிப். கண்ட்ரி அண்ட் கான்டினென்ட் ரிலேஷன்ஷிப்பில் இந்தியா அண்ட் ஏஷியா. இந்தியா இஸ் த பார்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அனாலஜியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் பார்லிமெண்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு கண்ட்ரியோட பார்லிமெண்ட் நேம் அதை ரிலேட் பண்ணி அனாலஜி. ஜப்பான் அண்ட் டயட். டயட் அப்படின்றது என்ன, இட் இஸ் த நேம் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் ஜப்பான். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் நேஷனல் எம்பளம் ரிலேஷன்ஷிப். ஆஸ்திரேலியா கங்காரு. கங்காரு இஸ் த நேஷனல் எம்பளம் ஆஃப் ஆஸ்திரேலியா. அது நமக்கு எல்லாம் தெரியும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் அஃபிஷியல் புக் ரிலேஷன்ஷிப். கண்ட்ரி அண்ட் அஃபிஷியல் புக் ரிலேஷன்ஷிப்பில் ப்ளூ புக் அண்ட் பிரிட்டன் ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ளூ புக் அப்படின்றது இட் இஸ் த அஃபிஷியல் ரிப்போர்ட் ஆஃப் த பிரிட்டன் கவர்மெண்ட். சரிங்களா, அஃபிஷியல் ரிப்போர்ட் ஆஃப் த பிரிட்டன் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து கோரலேட் பண்ணி கேட்பாங்க. அண்ட் க்ரீன் புக் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் த அஃபிஷியல் ரிப்போர்ட் ஆஃப் த இட்டாலி. ஸோ இது மாதிரி ஒன்று ஒரு கண்ட்ரிக்கு இருக்குது, அதை பேஸ் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சைன் அண்ட் சிம்பிள் ரிலேஷன்ஷிப். சைன் அண்ட் சிம்பிள் ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் ஃப்ளாக் அண்ட் ப்ரொட்டஸ்ட். பிளாக் ஃப்ளாக் இஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சைன் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். ஸோ அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு countries and monuments relationship. Countries and monuments, national monuments relationship like empirical palace and Japan. Empirical palace அப்படின்றது it is the national monument of Japan. Next, countries and newspaper relationship. India, Times of India. So Times of India அப்படின்றது என்ன, it is the newspaper which has been published in India. Next, countries and news agencies relationship. India, PTI. PTI is an Indian news agency. இது மாதிரி ரிலேட் பண்ணியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் நேஷ்னல் கேம் ரிலேஷன்ஷிப். இந்தியா ஹாக்கி. ஹாக்கி இஸ் த நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் நேஷ்னல் ஃப்ளவர் ரிலேஷன்ஷிப். இந்தியா லோட்டஸ். லோட்டல் இஸ் த நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் நேஷ்னல் அனிமல் ரிலேஷன்ஷிப். இந்தியா டைகர். டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் அப்படியே போனோன்னா ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் என்னென்ன இருக்குது, கண்ட்ரி அண்ட் ரிவர் ரிலேஷன்ஷிப். இந்தியா கங்கா. ஓகே, இந்தியா கங்கா. கங்கா இஸ் அ ரிவர் தட் ஃப்ளோஸ் இன் இந்தியா. கண்ட்ரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ரிலேஷன்ஷிப். இந்தியா அண்ட் சிபிஐ. சிபிஐ இஸ் த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் இந்தியா. கண்ட்ரி அண்ட் ட்ரைப்ஸ் ரிலேஷன்ஷிப்.
இந்தியா அண்ட் பீல் அப்படின்னு கொடுத்துருக்கா. பீல் இஸ் த ட்ரைப் ஆஃப் ஒன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கேட்பாங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் சிட்டிஸ் லொக்கேஷன் ஆன் த ரிவர் பேங்க்ஸ். சரி, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லண்டன் அண்ட் தேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லண்டன் இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் தேம்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் பார்ட் ரிலேஷன்ஷிப். கண்ட்ரி அண்ட் பார்ட் ரிலேஷன்ஷிப்பில் இந்தியா, மும்பை இஸ் அ பார்ட் லொக்கேட்டட் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் ஹை கோர்ட் ரிலேஷன்ஷிப். பீகார் அண்ட் பாட்னா. அதாவது ஹை கோர்ட் ஆஃப் பீகார் இஸ் லொக்கேட்டட் இன் பாட்னா. இதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இன்வென்டாஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப். இன்வென்டாஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் டெலிவிஷன் அண்ட் ஜான் பேட் இஸ் த இன்வென்டர் ஆஃப் டெலிவிஷன். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. சரி, நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் அண்ட் ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப். ஹிந்து அண்ட் டெம்பிள். டெம்பிள் இஸ் த ஒர்க்ஷிப் பிளேஸ் ஃபார் ஹிந்துஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் அண்ட் ரிலீஜியஸ் புக் ரிலேஷன்ஷிப். ஹிந்து ராமாயணா இஸ் த ரிலீஜியஸ் புக் ஆஃப் இண்டஸ். நெக்ஸ்ட்டு சிட்டி அண்ட் ஃபவுண்டர் ரிலேஷன்ஷிப். ஸ்ரீநகர் அசோகா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீநகர். நெக்ஸ்ட்டு டைனாஸ்டி அண்ட் ஃபவுண்டர் ரிலேஷன்ஷிப். முகல் டைனாஸ்டி was founded by Babur. Next, sports and player relationship. Cricket, MS Dhoni is belonging to the game of cricket. Next, sports and sports term relationship. LBW cricket. LBW is the term that is used in the game of cricket. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் அண்ட் ஸ்பெசிஃபைடு ஃபீல்ட். Rajinikanth and film. Rajinikanth is a film actor and hence he is associated with films. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் இங்கே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அண்ட் கண்ட்ரி. ஏபிஜே அப்துல் கலாம், இந்தியா. ஏபிஜே அப்துல் கலாம் இஸ் அ ஃபேமஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆஃப் இந்தியா. சரி, ஸ்போர்ட்ஸ் கப் அண்ட் ட்ராஃபீஸ். ஸ்போர்ட்ஸ் கப் அண்ட் ட்ராஃபீஸில் கோல்ஃப் அண்ட் ரைடர் கப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அவார்ட் ஆர் கப் விச் இஸ் கிவன் டு த வின்னர் இன் கோல்ஃப். அந்த மாதிரி அசோசியேஷன் இங்கே இதுக்கு இன்பிட்வீனில் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ஃபீல்டில் புக்கர் அவார்டு லிட்ரேச்சர். புக்கர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்கர் அவார்டு வந்து தட் இஸ் கிவன் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி அண்ட் நேஷ்னல் சைனில் இந்தியா அசோக சக்கரா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த நேஷ்னல் சைன் ஆஃப் இந்தியா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி அண்ட் பிளேஸில் யூகே பஹிங்கம் பேலஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பேலஸ் சிச்சுவேட்டட் இன் யுனைடெட் கிங்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் டெட்ராய்ட் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். டெட்ராய்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சிட்டி ஃபார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி அசோசியேஷன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் நேஷ்னல் சிம்பிளில் ஸ்போர்ட் ஹாக்கி இஸ் த நேஷ்னல் ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா. அது நமக்கு தெரியும். ஃபைனலி மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ். ஸோ மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸில் தாஜ்மஹால் அண்ட் ஆக்ரா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தாஜ்மஹால் இஸ் அ மானுமெண்ட் ஆஃப் இந்தியா விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா. ஸோ இந்த மாதிரி அனாலஜி அப்படின்னு எடுத்துட்டா ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறதா அனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனாலஜி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் டைப் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் அனாலஜி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு உண்டான ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சது அனாலஜியை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.